Hi friends, welcome to my channel RJ Kitchen Tamil. RJ Kitchenல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இடியாப்பத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சுவை தரக்கூடிய வடகரி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். வடகரி செய்யறதுக்காக 100 கிராம் அளவுல கடலைப்பருப்பு எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். ஊற வச்சு தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துக்கங்க. அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு வடை பக்குவத்துக்கு அரைச்சுக்கலாம். ரொம்ப கொரகொரப்பா அரைக்க கூடாது. முக்கால்வாசி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி கையில் எடுக்கும்போது அந்த ஷேப் வரணும், அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரைச்ச இந்த பருப்பில் 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். கைகளால் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வடை மாதிரி மொறுமொறுப்பாக பொரிக்க வேண்டாம். முக்கால்வாசி பொரிஞ்சதுனா போதும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தீங்கன்னா போதும். தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாட்டம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா வடை வராது. திருப்பி திருப்பி போட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். திருப்பி போடுறதுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். தண்ணி மாதிரி இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி கரெக்டாக பக்குவத்தில் வரும். இப்போது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எண்ணெயிலிருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பருப்புகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த எண்ணெயோட அளவுகளை குறைச்சிக்கோங்க. இதே எண்ணெயில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெயில். நல்லா கண்ணாடி பக்குவம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நல்ல 1 ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அல்லது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நல்ல சோம்பு எடுத்து போட்டுக்கோங்க. சோம்போட ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு 1.25 ஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்திருக்கேன். அதோட 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். அதோட மீடியம் சைஸ் தக்காளி 2 அதையும் சேர்த்து நல்லா மசியற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்காக உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கங்க. நல்லா தக்காளி எல்லாம் மசியற அளவுக்கு கலந்துக்கலாம். அடுத்ததாக மசாலாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவில் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கங்க. உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் ஒரு 1.5 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த வாசமெல்லாம் நல்லா வர வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பொரிச்சு வச்சுருக்கிற வடைகளை எல்லாத்தையும் சேர்த்திடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். பொரிச்சு வச்சுருக்கிற இந்த வடையை கையில் பிச்சுட்டு போட்டுக்கலாம். அப்படியே போட வேண்டாம், கையில் இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கோங்க. வடைகளெல்லாம் நல்லா சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கங்க. தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கங்க. சூடு ஆனதுக்கப்புறம் அந்த வடையெல்லாம் தண்ணியை நல்லா உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றி சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல வடையெல்லாம் சேர்த்தி நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. சூப்பராக வடகரி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வடகரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட இடியாப்பம், இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். புரோட்டாக்கு கூட செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பாருங்கள், நான் இடியாப்பத்தோடு தான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டான வடகரி ரெசிபி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.